வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா இப்போ நடந்து முடிஞ்ச நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரியோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக தெரியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரியோட ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.9 அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே எண்டிங் மேட்ச் வந்து நான் எதிர்பார்க்கல, அது பெர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா கோடி அண்ட் ராண்டி மேட்ச் தான் போட்டாங்க. வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமோட மெயின் ஈவென்ட் சீனா ஆர் பங்கு கூட மோத போகிறாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் ராண்டிக்கு ஸ்டார்டிங்லேருந்து அதாவது பேக் இன்ஜுரி அந்த மாதிரி காட்டினாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி வந்து வின் பண்ணிட்டார். இந்த மேட்ச்சில் வின் பண்ணக்கப்புறமா த ஃபியூச்சர் ஹால் ஆஃப் ஃபேமராக ராண்டி வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ஜான் சீனா சிஎம் யாராக இருந்தாலும் சரி, என்னோட பவரை திருப்பி வந்து எடுப்பேன், அதான் ஒரு சரியான டைம் சம்மர்ஸ்லாம் அப்படின்ற சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மாமி ரியா பிரைக்கும் அண்ட் ரக்கேலோடைய ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச். இந்த மேட்ச்சில் ரோக்ஸன் பிரஸோட டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் என்ன ரோக்ஸன் பிரஸ் இப்போ ஜட்மெண்ட் டேக்குள்ள திணிக்க போகிறாங்க, லீவ் மார்க்கில் தூக்கிட்டு. அதனால தான் பிளானே. அப்படி இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ரோக்ஸன் பிரஸை சமாளித்து ரியா பிளே டாப் ரோப்லேருந்து ரிட்டையர்டு போட்டு இங்கே வந்து மேட்ச் வந்து முடிச்சு விட்டாங்க. அண்ட் இங்கே நெக்ஸ்ட் செமிசைன் வர்சஸ் கேரன் கிராஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கேரன் கிராஸ் தான் வின் பண்ற மாதிரி போயிடுவாங்க. லாஸ்ட் ஒரு செகண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கார்னர்ல இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினிஷிங் போட்டு அப்படியே அந்த மேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த அளவுக்கு இந்த மேட்ச் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் செமிசைன் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் சோலோ சிகா வர்சஸ் ஜாக்கஃபாட்டோ. சோலோ சிகா ஜாக்கஃபாட்டோ வந்து எப்பவுமே தெரியும் நம்மளுக்கு வந்து சோலோ சிகா வின் பண்ண போறாங்க. ஆனால் நிறைய சூப்பர் ஸ்டார் ரிட்டர்ன் எதிர்பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஜண்ட் டேங்கில் வந்தாங்க, வந்து ஜாக்கஃபாட்டோ டிஸ்ட்ரிக்ட் பண்ண. அதையும் தாண்டி சோலோ சிகா அடிச்சு ஜெயிக்கலாம் போகும்போது ஹிகிலியோ வந்துட்டாரு. ஹிகிலியோ வந்து ஜாக்கஃபாட்டோ தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு. முடிஞ்சு வச்சு அப்படியே தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிகா சம்மான்ஸ் பை கொடுத்து இங்கே வந்து மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. சோலோ சிகா த நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக வந்து ஆயிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் ஆஸ்கா பீட் பண்ணி இப்போதைக்கு ஜேர் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மர்ஸ்லாமோட மெயின் ஈவென்ட் கிடைக்க போகுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஃபனி கூட தான் மோத போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சிஎம் வர்சஸ் சீனா ஃபைனல் மெயின் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தா வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் செத்ரான்ஸ் அதாவது தரமான பர்ஃபார்மன்ஸோட மேட்ச் வந்து போய்க்கு ரெண்டு பேருமே படுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் செத்ரான்ஸ் கேஷிங் பண்ண வரும்போது செத்ரான்ஸ் கேஷிங் பண்ணுறத தடுக்கிறதுக்காக பென்டான் செமிசைன் வருது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே சமாளிக்கிறதுக்காக மேட்ச் அப்படியே வந்து தரமாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டீம் ஸ்பிளிட்டாக பண்ணி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ரிங்கு மேலே இருந்தார். ஜான்சினாவும் சமாளித்து பிரான்சன் ரைட்டை தூக்கி ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் செத்ரான்ஸ் வந்து சிஎம் ஸ்டம்ப் கொடுத்துருப்பாரு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணி சீனை வந்து பின் பண்ணி இந்த வந்து மேட்ச் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ டைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டாரு. அண்ட் செத்ரான் சிஎம் தண்ணி கட்டிட்டு ஓடிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து உண்மையிலே ஒருத்தாங்க. அண்ட் இந்த பேப்பர் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காம காணுங்க. தேங்க்யூ.